இந்த தர்பீஸ் போனதில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நமக்கும் பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டு, பயங்கரமான ஒரு ஜாலி. நம்மளை மாதிரி பல பேர் வெளியில் வந்து ஜாலியாக இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு நபர் வேற லெவல் குஷியில் இருக்கிறார். அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக நீங்கள் தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜிபி முத்து அவர்கள். அண்ணன் ரொம்ப குஷியாக இருக்கிறாரு தர்பீஸ் வெளியில் போனதை பார்த்து. ஏன் அவருக்கு அவ்வளோ குஷி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பீஸு நம்ம ஜிபி முத்துவை பண்ண விஷயம் அப்படி, பேசின விஷயங்கள் அப்படி. வெளியில் ஒரு பஞ்சாயத்து போச்சுங்க. அந்த பஞ்சாயத்து வந்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த தர்பீஸ் வந்து பல இன்டர்வியூவில் இந்த தங்கப்பாண்டி இருக்கார் இல்லையா, கூமாப்பட்டி தங்கப்பாண்டி, இந்த மாதிரியான ஆட்களை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது, அவனை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க, அவன்லாம் ஒரு ஆளா, யாரோட கம்பேர் பண்ணுறீங்க, நம்ம பேசிலாம் அவனை வளர்த்து விடக்கூடாது, நம்ம பேசி அவனை அடையாளப்படுத்தக்கூடாது அப்படின்னு இவன் என்னமோ பெரிய வாம்தி மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஓகேவா, இவன் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதை விட ஃபேமஸ் தான் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி. நம்ம அதை வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நீ எப்படி விஜய் டிவியில் வந்தியோ அந்த மனுஷன் ஜீ தமிழில் அங்கே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அது ஒரு பக்கம் அவர் வந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ ஒருத்தரை எப்பயுமே நம்ம தாழ்த்தி பேசக்கூடாதுன்ற விஷயம் இருக்குல்ல. இன்னொன்று, அந்த ஆணவ கொலையை ஆதரித்து பேசினது. ஆணவ கொலையை ஆதரித்து என்ன பேசினாருன்னா, நம்ம கொலை செய்த சுர்ஜித் அப்படிங்கிற அந்த ஒரு நபரும் நம்மளுடைய டேஷ் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், அவருக்கும் ஒரு லைஃப் இருக்குது, பசங்க வந்து பெற்றோர்கள் பேச்சை கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க, அதை மீறி எதுவும் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசலாம். இதுக்கு பல இடங்கள்ல இருந்து பல தரப்புல இருந்து பயங்கரமான கண்டனங்கள் வந்துச்சு. அதை தொடர்ந்து கலாட்டால ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஆங்கர் நவீன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார். அந்த இன்டர்வியூவில் அவர் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான், நீங்கள் மட்டும் ஒரு டைலூஷன் வேர்ல்டில் வாழ்கிறீங்களா, ஒரு தனி உலகத்தில் வாழ்கிறீங்களா, நம்ம வந்து ஃபேமஸான ஆள், நம்ம ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம நடிக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டார். கேட்ட உடனே எப்பயுமே சொல்வேன்ல, இந்த தவளையை சுடுதண்ணியில் போட்டால், உயிரோட தூக்கி போட்டால் எப்படி கொதிக்குமோ அந்த மாதிரி காலில் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. கிளம்பி வெளியில் வந்து அவனுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து சாபமாக விட்றான். இந்த ஆங்கர் நவீன் வந்து கை கால் விளங்காமல் போயிடணும், அவருக்கு எதனா ஒரு கூலி கிடைக்கும், என்னை இப்படி பண்ணதுக்கு அவருக்கு வந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும், நான் அப்படி இப்படி அப்படின்னு பயங்கரமாக பேசினான். இதையெல்லாம் பார்த்து பலரும் வாயை மூடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் மட்டும் குரல் கொடுத்தாரு. அவர் யாருன்னா நம்ம ஜிபி முத்து. என்ன சொன்னார்னா, இவனை மாதிரி ஆட்களால் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே கெட்ட பேர். ஜிபி முத்து என்னமோ ஒழுங்கு அப்படின்னு கிடையாது, இருந்தாலும் அட்லீஸ்ட் இப்போ வந்து அவர் கொஞ்சம் தன்னை திருத்திக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறார். ஜிபி முத்துக்கிட்ட வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டார், அது ஒரு நல்ல விஷயம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த செனத்தவளை அப்படி கிடையாது. ஓகேவா, அதுதான் அந்த மெயினான பிரச்சனை. இங்கே யார் வேணாலும் பிரபலமாகலாம், ஆகாமையும் போகலாம். இப்போ நான் என் சேனலில் வந்து ஒரு 31,000 சப்ஸ்கிரைபர் தான். நான் வந்து பிரபலம் ஆகாமலும் போகலாம். அதை நோக்கின ஓட்டம் நம்ம ஓட்டம் கிடையாது. நம்மளுடைய ஓட்டமே வேறு ஒரு நோக்கத்துக்காக போகிறது. அது வந்து நம்ம டைம் கிடைக்கும் போது பிக் பாஸ்க்கு அப்புறமா எதுக்காக நான் யூடியூப்புக்கு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விலாகில் பேசுவோம். ஆக்சுவலாக நான் இதை சொல்லிக்கிறேன், நம்ம வந்து ஒரு விலாக் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்குமா, இதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறமா விலாக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களோட கருத்துக்களை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்குமா, பண்ணலாமா வேணாமா, நமக்கு செட் ஆகுமா வேணாமா, எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஓகே, ஜிபி முத்து வந்து இப்படி பேசினாரா, பேசினப்ப அதை குறித்து ஒரு கேள்வி வந்து இவர்கிட்ட கேட்கப்பட்டது. ஜிபி முத்து வந்து நீங்கள் பேசுனதுக்கு எதிராக பேசியிருக்காரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சொல்லியிருக்காரு. அதே தங்கப்பாண்டிக்கு என்ன பதில் சொன்னானோ அதே பதில் தான் ஜிபி முத்துக்கும். அவெல்லாம் யாரோடங்க இவருக்கு யாரோடங்க கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராக்கு பின்னாடி போய் ஒரு வார்த்தையை சொன்னான். கண்ணே, அவனெல்லாம் வந்து நம்மளோட சரிசமமெல்லாம் பேசாதீங்க கண்ணே, லோ கேஸ்ட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னா அப்படி. ஸோ அங்கே இருந்தே அந்த சாதி பார்க்குற அந்த ஒரு விஷயம் வந்து வெறியில் இருந்தால் அப்படி அவர் தான் சாதியில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் குறை சொன்னால் ஏற்றுப்பாரா ஜிபி முத்து? இப்போ பிற சாதிக்க நண்பர்கள் வந்து உங்களை குறை சொல்லக்கூடாது, உங்களை எதுவும் சொல்லக்கூடாது, நீங்கள் ஒரு சுப்பீரியர் ஆன ஒரு பர்சன், உங்களுடைய சேம் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நபர் உங்களை குறை சொன்னால் ஏற்றுப்பீங்களா?
ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் அவனை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, ஓகேவா? அது வந்து இருந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன அநியாயம் பண்ணால் என்னென்ன அக்கிரமம் பண்ணான்றதை நம்ம தொடர்ச்சியாக பேசியிருக்கோம். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவது, ஒருத்தரை தாழ்த்தி பேசுவது, ஒரு ஏரியாவை குறித்து பேசுகிறது, என் காலில் இருக்கிற செருப்புக்கு சம்மம் இல்லைன்னு பேசுகிறது, உங்கள் சாதி என்னென்னு மறைமுகமாக கேட்குறது, பிரவீனும் நீங்களும் சொந்தக்காரர் தானே அப்படின்னு மறைமுகமாக அந்த சாதியை வந்து இழிவாக பேசுவது, இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த சைடு டிஸ்கிரிமினேட்டிங் சைடில் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா பொம்பளை சோக்கு, எந்தெந்த பொண்ணெல்லாம் வருதோ அந்த பொண்ணு கூட சேர்ந்து ரீல் பண்ணணும், கையை பிடிக்கணும், தொட்டு பேசணும், ஐ லவ் யூ சொல்லணும், முத்தம் கேட்கணும், பொண்ணு கேட்கணும், கல்யாணம் பண்ணணும். இது ஒரு பக்கம் ஒரு வெறி, மாப்பிள்ளைக்கு வெறி. இதெல்லாம் பார்த்து நம்மளும் பல விஷயங்கள் பல இடங்களில் பேசி பல பேர் இதை பற்றி பேசி இந்த ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. அதுக்கு இப்போ ஜிபி முத்து ரியாக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோ கூட நான் இதில் டைமர் தான் நான் போடுறேன். தர்பூசணி உன்னை இரண்டாக பிளக்கப்பட்டாரா? யார்? எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி. வசமா மாட்டினியா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன? அட முட்டாப்பையிலே இப்ப தெரியுதா? மக்கள் சும்மா கிடையாது. என்ன நீ என்ன நடிப்பு நடிக்கியோ, நீ என்ன ஒரு நீ என்ன ஒரு இது இருக்கியோ, எல்லாமே வெளியே வரும். புரியுதா? என்ன நீ வந்து நினைக்கா நம்ம தான் வந்து நடிக்கும், நடிப்பு அப்படி இப்படின்ட்டு உன் நடிப்பு எல்லாமே பிசுங்கி குசுங்கி போயிட்டு போ. இதுக்கு மேல அலுவலி தர்பூசணியை வச்சு அம்மா பீஸு 10 ரூபா பீஸு 10 ரூபான்ட்டு தெருவில் கடை போட்டு வில்லு. பேதியில போவான். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் என்னமோ சீப்பி முத்தா ஆடா பேதியில போவான். இப்ப சி 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 போதுமா? யாரு? மக்கள். தர்பூசணி உன்னை இரண்டாக பிளக்கப்பட்டாரா? யார்? எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி. வசமா மாட்டினியா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, நீ பிறந்ததோ ஒரு குற்றம் என்ன? அட முட்டாப்பையிலே இப்ப தெரியுதா? மக்கள் சும்மா கிடையாது. என்ன நீ என்ன நடிப்பு நடிக்கியோ, நீ என்ன ஒரு நீ என்ன ஒரு இது இருக்கியோ, எல்லாமே வெளியே வரும். புரியுதா? என்ன நீ வந்து நினைக்கா நம்ம தான் வந்து நடிக்கும், நடிப்பு அப்படி இப்படின்ட்டு உன் நடிப்பு எல்லாமே பிசுங்கி குசுங்கி போயிட்டு போ. இதுக்கு மேல அலுவலி தர்பூசணியை வச்சு அம்மா பீஸு 10 ரூபா பீஸு 10 ரூபான்ட்டு தெருவில் கடை போட்டு வில்லு. பேதியில போவான். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் என்னமோ சீப்பி முத்தா ஆடா பேதியில போவான். இப்ப சி 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 போதுமா? யாரு? மக்கள். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தர்பீஸு உன்னை பொழந்துட்டாங்க எங்கள் அண்ணன். யார் அந்த அண்ணன்? விஜய் சேதுபதி அண்ணன். உன்னை பொழந்துட்டாங்களா? இப்போ மூஞ்சப்பாரு, மூஞ்சும் மொகரையும் அப்படி இப்படின்னு நிறையா பேசினார். பேசுகிறான் இப்போ பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஜிபி முத்து வந்து போட்டு கலாய்ச்சிட்டு விட்டுருக்காரு. அவரோட பங்குக்கு நம்மளை மாதிரியே அவரும் கலாய்ச்சிருக்காரு. அந்த கிளிப்பிங் வந்து இப்போ பயங்கரமாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை தர்பீஸ் பார்த்து இது ஒரு ரியாக்ஷன் வீடியோ போடுவான். ஓகே, அது வேறு கதை. போடும்போது நம்ம பேசிக்கலாம். ஸோ ஜிபி முத்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு பிடிக்குது. என்னதான் தான் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்களை பண்ணி வந்திருந்தாலும், இவ்வளோ தூரத்துக்கு வந்திருந்தாலும், அந்த மனுஷன் வந்து தன்னை மாற்றிக்கிட்டாரு. இன்னொருத்த நெகட்டிவாக பண்ணும்போது அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ ஜிபி முத்துன்னும் போது நம்ம திவாகர்னும் போது நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த தற்கூறிகள் அடித்தோம். யாரெல்லாம் இந்த திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, சிக்கா, காத்து கருப்பு கலை, திவ்யா கலச்சி, ஜிபி முத்து எல்லாருமே அடித்தோம். இந்த மாதிரி நாட்களை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான், ஆதரவு கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி பல பேர் வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடித்தோம். ஸோ அது எல்லாமே அவர் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தார் ஜிபி முத்து. முன்னால் எங்கள் எல்லாருக்குமே அசிங்கம்னு சொல்லி இப்போ கொடுத்த வீடியோலையும் அதே மாதிரி தான் பேசியிருக்காரு. ஸோ நம்ம மட்டும் இங்கே குஷியாக இல்லை, ஜாலியாக இல்லை, பல பேர் வந்து இவங்க வெளியில் போனதில் ஜாலியாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஜிபி முத்து பதிவின் மூலமாக தெரிய வருது.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.